கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, இல்லாட்டின்னா நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டான்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆகிடுது. நம்ம பேன் நம்பர் இல்லாமல் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எய்தர் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி மார்ட்டில் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்லரி வாங்கினா கூட 2 lakhs மேலே வாங்கினா பேன் நம்பர் கேட்பாங்க. ஸோ பேன் நம்பர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பேன் நம்பர் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் போய்டும் வரும். ஸோ அதனால் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணினாலும் டேக்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே புரியணும். அதே மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய டைப் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வாங்கி விற்றீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை டிரான்சாக்ட் பண்ணும்போதே 0.1%, 0.15% வாங்கும்போதும் போடுவாங்க, விற்கும்போதும் போடுவாங்க. ஸோ அது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு டிவிடெண்ட் வருமா, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கா, இல்லை இன்ட்ரெஸ்ட் தான் வருமா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கா, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து இந்த கேபிட்டல் கெயின் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் இன்னும் பெக்குலராக என்ன சொல்லுவாங்க, இந்த கேபிட்டல் கெயினை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் எனக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த 25 லட்சத்தை கொண்டு போய் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சார் நான் அதுதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னா, அந்த பாண்டிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குது. அந்த பாண்டில் ஒரு 5% 5.5% இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு திருப்பி அகெயின் டேக்ஸ் பண்ணுற மாதிரி வரும்.